ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட பெரும் தலைவராக இருந்த ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் ஃப்ரெண்டு யாருன்னா ஒரு ரிட்டையர் ஆன ஒரு டீச்சர். அந்த டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டீச்சருக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வாட்சை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்ச் தெரியாதனமாக என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரெயினோட ஜன்னல் வழியாக கீழே விழுந்துருச்சு. விழுந்து இவர் பதட்டமாகி என்ன பண்ண போகிறோம், ஐயோ இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருந்தார். ஆனால் அந்த தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தார். எல்லாருக்கும் உண்மையை புரியல, என்ன இவர் மட்டும் அமைதியாக இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்றுச்சு. ட்ரெயின் நின்னதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் மாஸ்டரை கூப்பிட்டு இந்த தலைவர் சொன்னார், இந்த கம்பத்துலேருந்து இத்தனாவது இடத்துல அந்த வாட்ச் விழுந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு பரிசுன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பரோட அட்ரஸையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 3 நாளில் அந்த வாட்ச் அவர் கைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேலையை செஞ்சது வேறு யாரும் கிடையாது, மூதறிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ராஜாஜி தான். இந்த கதை நம்மளோட தமிழ்நாடு பாடநூல் கழக புக்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு தலைவர் அப்படின்றவர் எந்த சூழ்நிலையும் பதட்டம் இல்லாமல் யோசிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு எக்ஸாம்பிளாக